வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த உப்பு உருண்டை வந்துங்க நீர் உருண்டை, கார கொழுக்கட்டை, இந்த மாதிரி பல வகையில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு உருண்டை செய்யறதுக்குங்க 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்குங்க. இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வதக்கிக்கலாம். தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியிறது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூடவே சிறிதளவு பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் துருவியும் கூட சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு தேங்காய் துருவல், கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இறக்கிக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குங்க. இப்போ அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. இப்போ கொதிக்க வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் கலந்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இப்போ நான் 2 கப் எடுத்துருக்கனால 3 கப் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் சூடாகட்டும். கைப்பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்போ மூடி வச்சிடுறேங்க. கொஞ்சம் சூடு ஆறின வரைக்கும் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க. லேசாக கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டுங்க நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செய்துக்கும்போது சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக உருட்டி வச்சுக்கும்போது சரியாக இருக்குங்க. எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இது வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிறத உருண்டை செய்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேங்க. உருட்டி வச்சுருக்கிற உப்பு உருண்டையை வேக வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொதிக்கிற சுடுதண்ணி வச்சு நம்ம மாவு கலந்துருக்கிறனாலேங்க ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே நல்லா வெந்துருங்க. இப்போ 10 நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டேங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அருமையான சுவையில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உப்பு உருண்டை செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இது நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்து செய்திருக்கேங்க. நீங்கள் சாமிக்கு விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் செய்யும் போதுங்க நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் செய்யும்போது இந்த உப்பு உருண்டை சாமிக்கு வைக்க சரியாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.